திரு செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேல சேர்ந்ததுல அப்படி என்னதான் லாபம்? எம்ஜிஆர் அவர்களோட பீரியட்லயே, அதாவது கிட்டத்தட்ட 1977லயே எம்எல்ஏ, நேத்து முன்தினம் அவரோட எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்றது வரைக்கும் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளா மக்கள் பிரதிநிதியா பணியாற்றி வந்தாரு. இப்போ டிவிகேல சேர்ந்திருக்காரு. இது பர்சனலா அவருக்கு பலம் அளிக்குமான்னு கேட்டா கட்டாயம் பலம் அளிக்கும். காரணம், அதிமுக இருந்து வெளியேறணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்போ நேர் எதிரியான திமுக போய் சேர முடியாது. மேல இருக்கிற பிஜேபி கூட சேரலான்னு பார்த்தா அவங்க ஆல்ரெடி அதிமுக கூட தான் கூட்டணியில இருக்காங்க. சோ அங்கேருந்து வந்துட்டு அங்கே திருப்பி போக முடியாதுல்ல. சோ மிச்சம் இருக்கிற ஒரே ஆப்ஷன் டிவிகே. இந்த 2026 தேர்தல்ல டிவிகே அவரோட பார்வைக்கு எப்படி தெரியும் தெரியுமா? எப்படி 1977ல எம்ஜிஆர் கூட சேர்ந்து கலைஞர் அவர்களை ஆட்சி கட்டில இருந்து எப்படி அவரோட கோபாலபுரம் வீட்டுக்கு அனுப்பணும்னு தமிழக மக்கள் ஒரு எதிர்பார்ப்புல இருந்தாங்களோ, அந்த எதிர்பார்ப்புடனும் மாற்றத்தை எதிர்பார்த்திருந்த இளைஞர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் ஒன்றிணைந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தி ஜெயித்தாங்கல்ல, அதே ஃபார்முலா தான் 50 ஆண்டுகளுக்கு அப்புறமாவும் இங்க ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு செங்கோட்டையன் அவர்களோட பார்வையில பார்த்து இணைஞ்சிருக்காரு டிவிகே. அந்த ஃபார்முலால இன்னும் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர்லாம் ஆட் பண்ணிங்களா நல்லா இருக்கும். அது வேற எதுவும் கிடையாது, ஐயாவோட கூட்டணி கட்டடங்களை ஐயாவோட செயல்களையே சுட்டி காட்டுறது மூலமா உடைக்கிறது. திமுகவோட கூட்டணி கட்டடத்தை இருந்து மானம், ரோஷம், சூடு, சொரணையோடு 2 கட்சிகள் மட்டும் வெளில வந்தாங்கன்னு எப்படி 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களோட அப்பா கருணாநிதி அவர்களை கோபாலபுரம் வீட்டுக்கு அனுப்புறாங்களோ, அதே மாதிரி அவரோட மகன் ஸ்டாலின் அவர்களையும் ஈஸியா 2026 தேர்தலில் ஸ்வீப் பண்ணி அதே கோபாலபுரம் வீட்டுக்கு அனுப்பலாம். ஒன்னு மிஸ்டர் விசிகா திருமாவளவன் அவர்கள், 2வது மிஸ்டர் கம்யூனிசம் சண்முகம் அவர்கள். அண்ணனுக்கும் தம்பிக்கும் இருக்கிற லாரி சண்டையை கொஞ்சம் ஓரமா தள்ளி வச்சாங்கன்னு இன்னும் பலமா இருக்கும். காரணம், தமிழ் தேசிய வாக்காளர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 38 லட்சம் பேர் இருக்காங்க. திருமாவளவன் அவர்களுடைய ஓட் பேங்க் சும்மா கிடையாது. கிட்டத்தட்ட 2 கோடி வாக்காளர்கள் தமிழகம் முழுவதுமா பரவி இருக்காங்க. ஆனா கம்யூனிஸ்ட் உலக அழிஞ்சாலும் வரமாட்டாங்க. காரணம், ஐயா கிட்ட இருந்து அவங்களோட உண்டியல் நிறைஞ்சிட்டு இருக்கு. பழைய கம்யூனிசம் எல்லாம் இன்னைக்கு அழிஞ்சிருச்சு. விஜய் துட்டு கொடுப்பாரா, எங்களோட உண்டியல நிறைப்பாரா, ஜெயித்தா வேணா அதிகாரத்துல பங்கு வேணா தருவாரு. ஆனா எங்களுக்கு துட்டு தானே முக்கியம். போன தேர்தலில் கூட்டணியில சேர்றதுக்காக அபிஷியலா திமுக கிட்ட இந்த காசை வாங்கி அவங்களோட உண்டியல நிறைச்சிட்டு மறுபடியும் கணக்கு பார்த்து அபிஷியலா திமுகவுக்கே டிரான்சாக்ஷன் பண்ணது யாரும் தெரியும்ல, இதே கம்யூனிஸ்ட் கட்சி. அவங்களே இதை ஒப்புக்கொண்டுட்டாங்க. உங்களோட கொள்கை எதிரி உண்டியல நிரப்புறதெல்லாம் சரிதான். கொஞ்சம் ஓரமா இந்த எலெக்ஷனுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க ஒருத்தர் சிஎம் சீட்ல உட்கார்ந்துட்டு தன்னோட குடும்பத்தோடு தமிழ்நாட்டை சூறையாடிட்டு இருக்காரு. மாற்றம் வரும்னு இன்னும் 10 வருஷம் வெயிட் பண்ணா நம்ம நாட்டோட நிலைமை என்ன ஆகுயா? இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல டிவிக்கு தனியா நிக்கிற பட்சத்துல கூட்டி கழிச்சு பார்த்தா செங்கோட்டையன், விஜய் கூட இன்னொரு 5 பேர் வேணா ஜெயிக்கலாம். ஆனா முதலமைச்சர் சீட்ல உட்கார்றதுக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறதுக்கும் 1/2, அதாவது 214 தொகுதியில கிட்டத்தட்ட 118 சீட்டு பிடிக்கணும். அதாவது 118 தொகுதிகளில் ஜெயிக்கணும் தனி மெஜாரிட்டியோட. பார்க்கலாம், இன்னும் 4-5 மாதங்கள் இருக்கு தேர்தலுக்கு. ஐயாவோட கட்டிடங்கள்ல பணத்துக்கும் கட்டுக்கும் 4 சேர்களுக்கும் ஆசைப்பட்டு இருக்கிறவங்க மத்தியில மாற்றத்திற்காக மக்களும் இளைஞர்களாகிய நாம் இருக்கும்போது மாற்றம் வராமல போயிடும். சரி, ஏதோ ஒண்ணு டிவிக்கு ஆள் செய்யறாங்களோ இல்லையோ, இல்ல அதிமுக ஒன்றிணைறாங்களோ இல்லையோ, இல்ல தேமுதிக, பாமக, இல்ல டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் இவங்க எல்லாரும் ஒன்று சேராங்களோ இல்லையோ, இல்ல நான் சொன்ன நபர்கள் எல்லாரும் மெகா கூட்டணியா உருவாகிறாங்களோ இல்லையோ, நம்ம எல்லாரோட ஒரே நோக்கம் திமுகவையும், அதாவது ஐயா ஸ்டாலின் அவர்களையும், புரட்சி தலைவர் உதயநிதி அவர்களையும், வருங்கால புரட்சி தலைவராக உருவெடுக்கிற இன்பநிதி அவர்களையும் எப்படி 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களோட அப்பா கருணாநிதி அவர்களை வீட்டுக்கு அனுப்புனீங்களோ, அதாவது கோபாலபுரம் வீட்டுக்கு அனுப்புனீங்களோ, அதே மாதிரி மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பி அவங்களுக்கு ஓய்வு எடுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை அளிப்பீங்க என்று நம்பி தமிழக மக்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.